கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம லேவியராகமம் நேற்று 2 அதிகாரம் பார்த்தோம். 2ல் பாவ நிவாரண பலி முதல் அதிகாரத்தில் பார்த்தோம். 2வது போஜன பலி பார்த்தோம் 2வது அதிகாரத்தில். இப்போ இன்னைக்கு 3வது அதிகாரத்தில் சமாதான பலி வச்சு பார்க்க போகிறோம். எப்படி பாவ நிவாரண பலி செலுத்தினாங்க, போஜன பலி செலுத்தினாங்க. பாவ நிவாரண பலி முதலாவது மாட்டு மந்தையிலேருந்து எடுத்து செலுத்தினாங்க. 2வது ஆட்டை எடுத்து செலுத்தினாங்க. அதுக்கு தகுதி இல்லாதவங்க பிராவை எடுத்து என்ன செஞ்சாங்க, செலுத்தினாங்கன்னு சொல்லி பார்த்தோம். 2வது போஜன பலி கதிர்கள் மாவு எடுத்து அதிரசம் அடைகளாக செஞ்சு எடுத்து செஞ்சதை பார்த்தோம். இப்போ 3வது சமாதான பலி மாட்டு மந்தையிலேருந்து எடுத்து ஒரு காளை என்ன காளை மாடை எடுக்கணும், இல்லைன்னா பசு மாடை எடுக்கணும். ஆனால் எந்த மாடாக இருந்தாலும் சரிதான், பழுதற்ற மாடை எடுத்து என்ன செய்யணுமா, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு அந்த அந்த பலி செலுத்துகிற யார் பலி செலுத்துகிறாங்களோ அவங்க என்ன செய்யணும்னா, கொண்டு வந்திருக்கவங்க அந்த தலையின் மேலே என்ன செய்யணும், தன்னோட கையை வைக்கணும். கையை வச்சு அந்த தலையை என்ன செஞ்சாங்க, வெட்டி ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை என்ன செய்யணும், அதை தான் என்ன செய்யணுமா, கொலை செய்யணும். ஆசாரிப்பு கூடத்துக்கு முன்பாக தலையை வெட்டி அதை எடுத்து கொலை செஞ்சு அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்னா, அந்த பலிபடத்தை சுற்றிலும் என்ன செய்யணுமா, தெளிக்கணும். அடுத்தபடியாக முதலாவது நம்ம சமாதான பாவ நிவாரண பலியில் ஆசாரிப்பு கூடாரத்து கர்த்தருடைய சன்னிதானத்திலேருந்து கொலை செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக என்ன செய்யணுமா, கொலை செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே அது பாவ நிவாரண பலி முழுசுமே என்ன செஞ்சு சர்வாங்கமாக தகன பலியிட்டு தான் பார்க்குறோம். தலை, கால், குடல் கூட கழுவி என்ன செய்யணும், எல்லாமே பயப்படுத்தின இருக்கிற கட்டையில் அடுக்கி வச்சு என்ன செய்யணும், கொலை தகனிக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இந்த சமாதான பலிக்கு குடல், அந்த குடல்களை மூடிய கொழுப்பு, அப்படி கொழுப்பு இதெல்லாம் இருக்கோ எல்லா கொழுப்பையும் எடுக்கணும். அடுத்தால 2 குண்டிக்காய்கள், அந்த சிறு குடல்களில் இருக்கிற கொழுப்பு, மற்றும் குண்டிக்காயோட கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வு, இதை எடுத்து என்ன செய்யணும், கர்த்தருக்கு தகன பலியாக என்ன செய்யணுமா, செலுத்தணுமா. இதுதான் சமாதான பலி. இது ஆரோன் குமாரர்கள் என்ன செய்வாங்க, இந்த இப்போ கொழுப்பு, ஜவ்வு, குண்டிக்காயெல்லாம் பார்த்தோம்ல, இதை என்ன செய்யணும்னா ஆரோன் குமாரர்கள் பலிபீடத்தில் என்ன செய்யணும், அக்கினியில் கட்டையில் கட்டை போட்டு கட்டையில் அடுக்கி வச்சு அதில் அக்கினியை போட்டு என்ன செய்யணும், அவங்க தகனிப்பாங்க. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ஏன்னா இதெல்லாம் முன்காலத்தில் ஆசாரிப்பு கூடாரம் கர்த்தருக்கு. இப்போ நம்ம ஆலயத்தை கட்டி வழிபடுறோம். முன்னால் ஆலயம் இல்லாத நேரத்தில் ஜனங்கள் முதலாவது பலிபீடம் கட்டி, சும்மா வெறும் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டாங்க. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன செஞ்சார், செய்ய வச்சார். மோசே மூலமாக சொல்லி எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், வைக்கிறது எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், யாத்திராமத்தில் படித்தோம். இப்போ ஃபுல்லாக பலி செலுத்துறதை நம்ம பார்க்குறோம் லேவியராகமத்தில். அதில் பாவ நிவாரண பலி படுத்து போஜன பலி பார்த்து, இப்போ சமாதான பலியில் பசுவை காளமாடு அல்லது பசு அதை என்ன செய்யணும், முதலாவது செலுத்தணும். அடுத்தல இது செலுத்துறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஆட்டு மந்தையிலேருந்து ஏதாவது ஒரு ஆடை எடுத்து, அது ஆண் ஆடானாலும் சரி தான், பெண் ஆடானாலும் சரி தான், ஆனால் பழுதற்ற ஆடை எடுத்து என்ன செய்யணுமா, செலுத்தணுமா. அது ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும், பலியாக செலுத்தணும்னா அதை கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு என்ன செய்யணுமா, கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த யார் கொண்டு வந்திருக்காங்களோ அவங்க என்ன செய்யணும், அந்த ஆட்டு தலையில் மேலே தன்னுடைய கையை வைக்கணும். வச்சு என்ன செஞ்சணும், ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக என்ன செய்யணும், அதை கொலை செய்யணும். பாவ நிவாரண பலியில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொலை செய்யப்படுன்னு பார்த்தோம். இது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக என்ன செய்யணுமா, அதை கொலை செய்யணுமா. அப்போ ஆரோனும் 2 குமாரர்கள் என்ன செய்யணும்னா, அந்த ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தை சுற்றில என்ன செய்யணுமா, தெளிக்கணுமா. அப்புறம் அந்த கொழுப்பு, சமாதான பலியின் கொழுப்பு மாட்டுக்கு பார்த்தோம்ல, மாடு பலியிடும்போது அதை கொழுப்பு நடுவெலும்பில் எடுத்து செலுத்துன்னு பார்த்தோம்ல, கொழுப்பு குண்டிக்காயெல்லாம் செலுத்துன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன செய்யணும்னா, அந்த கொழுப்பு அடுத்தல ஆட்டில் அந்த நடுவெலும்பு இருக்கும்ல, நடுவெலும்புக்கு நேர் எடுத்தால் முழு வால் வருது, அந்த வால் நடுவெலும்பிலிருந்து எடுத்த முழு வாழையை என்ன செய்யணுமா, எடுக்கணுமா. அடுத்தல குடல்களை மூடிய கொழுப்பு, அப்படி குண்டிக்காய் மேலே உள்ள கொழுப்பு, சிறு குடல்களில் இருக்க கொழுப்பு, கல்லீர் மேலே இருக்கிற ஜவ்வு, இதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும், எப்படி மாட்டுக்கு செலுத்தினாங்களோ அதே போல் தான் இது என்ன செய்யணும், பலிபீடத்துக்கு முன்பாக கட்டையில் அடுக்கி வச்சு என்ன செய்யணும், இதை கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்தணும். இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரமாக. இது இப்படியாக மாடு பார்த்தோம், அது காளை மாடாலும் சரி தான், பசு மாடாலும் சரி தான், இதுவும் ஆண் ஆனாலும் சரி தான், பெண் ஆனாலும் சரி தான் ஆடு. அடுத்தபடியாக
வெள்ளாடு வெள்ளாடு செலுத்தினா எப்படி செய்யணும் அப்படின்னா, வெள்ளாடும் என்ன செய்யணும், கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து அந்த தலையின் மேலே இருந்துச்சு யார் கொண்டு வராங்களோ அவங்க தலையின் மேலே வச்சு கையை வைக்கணும். அப்போ ஆசாரிய கூட்டத்துக்கு முன்பாக அதே போல தான் என்ன செய்யணும், கொலை செய்யணும். அப்போ ஆரோன் குமாரர்கள் ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும், பலிபீடத்தில் சுற்றிலும் தெளிக்கணும். அப்புறம் குடல்ல முடிய கொழுப்பு, எல்லாத்துலையும் உள்ள கொழுப்பு, குண்டிக்காய்கள் 2 குண்டிக்காய்கள், சிறு குடலில் இருக்கிற கொழுப்பு, குண்டிக்காயில் இருக்கிற கல்லின் மேல் இருக்கிற ஜவ்வு எல்லாத்தையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக கட்டையில் வச்சு என்ன செய்யணும், பலி செலுத்தணும். தகனிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இதுவும் தகன ஆகாரம் தான். அடுத்தது இதில் என்ன பார்க்குறோன்னா, கொழுப்பு முழுவதும் கர்த்தருக்கு செலுத்த சொல்லதை நம்ம பார்த்தோம். இந்த 3வது அதிகாரத்தில் சமாதான பலியில் வந்து எரிச்சிருக்கு ஃபுல்லாகவே. முதல்ல பாவ நிவாரண பலியில் எல்லாமே குடல் கொண்டு கழுவி பாவ நிவாரண பலிக்கு செலுத்தணும்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இதில் வந்து ஜவ்வையும் கொழுப்பையும் தான் சமாதான பலிக்கு செலுத்துறதை நம்ம பார்க்குறோம். மற்றெல்லாம் தகனிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் போடலை. இங்கே வந்து இதை மட்டும் தான் என்ன செய்யணும், கொழுப்பு இதான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு என்ன செய்யணும், தகன பலி செலுத்தணும்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் என்ன செய்யணும்னா, கொழுப்பு வந்து முழுவதும் என்னது கர்த்தருடைய தான். கொழுப்பு ஃபுல்லாக கர்த்தருக்கு தகனிக்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, கொழுப்பு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. அடுத்தால இந்த கொழுப்பு அது மாத்திரமில்ல, ரத்தத்தையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம புசிக்கக்கூடாது. ரத்தத்தையும் என்ன செய்யுது, கர்த்தருடைய பலிபீடத்தில் தெளிக்கிறதுனால ரத்தமும் என்ன செய்யக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார். கொழுப்பு ரத்தமும் நீங்கள் புசிக்கலாகாது, இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சாரு, மோசேட்ட சொல்கிறாரு. அதனால தான் இப்பவும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரத்தம் வந்து உயிர். அதனால் நம்ம என்ன செய்ய, ரத்தத்தை எரிச்சக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். கொழுப்பு வந்து கர்த்தருக்கு அது தகன பலியாக செலுத்துறதுனால அந்த கொழுப்பு நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இப்போ மாடு கோழி என்ன சாப்பிட்டாலும் சரி தான், கொழுப்பு இருந்தால் அடுத்து என்ன செய்யணும், தூர போட்டுருமே தவிர அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ரத்தமும் கொழுப்பும் சாப்பிடக்கூடாது. இப்போ 3வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தது சமாதான பலி பார்த்தோம். பாவ நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, 3 பலி பார்த்துருக்கோம். இப்போ வந்து யாராவது குற்றம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். குற்றம் செஞ்சால் எப்படி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து அதை பாவ அறிக்கையிடணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம 4வது அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்களில் யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கர்த்தருடைய கட்டளைகளை மீறிட்டாங்க. கர்த்தருடைய கட்டளை நம்ம யாத்திராங்கிறது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் கட்டளைகள். அந்த கட்டளைகளை இப்போ யாராவது ஒருவர் மீறிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ அவங்க என்னென்னா, அது வந்து அறியாமல் செஞ்சிட்டாங்க, அறியாமல் மீறிட்டாங்க. அந்த கட்டளையில் ஒன்று அறியாமல் செஞ்சதுன்னா அதுக்கு என்ன செய்யணும், அந்த பாவத்துக்கு இது வந்து இது செய்யத்தகாத பாவம், அறியாமல் செஞ்சிட்டாங்க. இந்த கட்டளை வந்து தெரியல, இது இப்படி நடக்கணுங்கிறது தெரியாமல் அறியாமல் செஞ்சதுனால இந்த பாவத்துக்கு என்ன சொன்னால், இதுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு ஆடு என்ன செய்யணும், ஒரு இளங்கன்று. இது வந்து இளங்கன்று. இதுக்கு முன்னால் பார்த்தது காளை மாடு பார்த்தோம். காளை மாடு இல்லை பசு மாடு. இதில் பாவனை வர்ற பலிக்கு காளை மாடு பார்த்தோம். அடுத்தது வந்து சமாதான பலிக்கு வந்து ஆண் காளை மாடு, கன்றுக்குட்டி காளை மாடு, இல்லைன்னா பெண் மாடு எதாவது செலுத்துன்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்து கன்றுக்குட்டி, ஒரு கன்றுக்குட்டி பழுதற்ற ஒரு இளங்காளையை என்ன செய்யணுமா, பாவ நிவாரண பலியாக கர்த்தர் சன்னதியில் கொண்டு வரணுமா. அதுக்கு வந்து அபிஷேகம் பெற்ற ஆசாரியன்ட்டு வந்து என்ன செய்யணும், அந்த கன்று கொண்டு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தோடனே யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க வந்து இதை கொண்டு வந்ததுனால அவங்க என்ன செய்யணும், தலையின் அந்த கன்று குட்டி தலைக்கு மேலே என்ன செய்யணும், கையை வைக்கணும். வைக்கும்போது ஆசாரியன், அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் என்ன செய்யணும், அதை கொன்று அந்த ரத்தத்தை என்ன செய்யணும், பலிபீடத்தை சுற்றிலும் என்ன செய்யணும், தெளிக்கணும். தெளிச்சுட்டு மீதி ரத்தத்தை என்ன செய்யணும்னா, இது வந்து இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் பலிபீடத்தில் சுற்றிலும் தெளிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த இதில் எப்படி அப்படின்னா, ஆசாரியன் என்ன, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து எரிச்சோன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் 7 தரம் தெளிக்கணும். திரை மகா பரிசுத்தலம், பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லி பார்த்தோம்ல, அதில் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யார் வருஷத்துக்கு ஒருக்கா ஆரோன்னு நினச்சிட்டு பிரவேசிப்பான்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த அதுக்கு திரை போட்டு அடைச்சிருக்கோன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த திரையில் என்ன செய்யணும் அப்படின்னா 7 தரம் என்ன செய்யணும்னா ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணுமா, தெளிக்கணுமா. இது வந்து குற்றம் செஞ்சதுக்கு. அதுக்கப்புறம் 7 தரம் தெளிச்சுட்டு திரும்ப இருக்கிற ரத்தத்தெல்லாம் என்ன செய்யணுமா, அந்த பலிபீடத்தில் தூபபீடத்தில் கொம்பு இருக்குல்ல, தூபபீடத்தில் கொம்புலாம் செஞ்சதை பார்த்தோம்ல, அந்த கொம்பு மேலே என்ன செய்யணுமா, மீதி ரத்தத்தை பூசணுமா. அப்புறம் மீதி ரத்தத்தை அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்,
அந்த தகன பலி தகன பலி செலுத்தக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த தகன பலிபீடத்துக்கு அடியில் மீதி ரத்தத்தை என்ன செஞ்சிடணுமா, ஊற்றிடணுமா. இது குற்றம் செய்தவர்களுக்கு செய்கிறது. தகன கீழே ஊற்றி விட்டுறணுமா. அதுக்கப்புறம் பாவ நிவாரண பலிக்கு முதலாவது படிச்சல போனால் அது இடத்துல பாவ நிவாரண பலி அதுக்கு எப்படி படித்தாங்களோ அதே போல் காளையின் எல்லா கொழுப்பு குடல்கள், கொழுப்பமுடைய கொழுப்பு, காலையில் எந்தெந்த இடத்துலலாம் கொழுப்பு இருக்கோ அந்தந்த இடத்துல நினச்சி அந்த கொழுப்பு எடுத்துட்டு அதுக்கு பிறகு 2 குண்டி காய்கள், அதில் சிறு குடங்கள் இருக்கிற கொழுப்பு, குண்டி காய் கூட கல்லீரல், கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வு, இதெல்லாம் என்ன சொன்ன எடுத்து அது சமாதான பலிக்கு எப்படி காலையிலேருந்து எடுத்து அதில் தகன பலிபீடத்தில் தகனிச்சாங்களோ அதே போல் தான் என்ன செய்யணும், இந்த குற்றம் செஞ்சதுக்கும் எடுத்து தகன பலிபீடத்தில் எடுத்து வச்சு என்ன செய்யணுமா, தகனிக்கணுமா. அப்புறம் காலையில் காலம் கொல்லும்போது தோலெல்லாம் உரிப்பாங்களோ அந்த தோல், அதில் உள்ள மாம்சம், அதில் உள்ள தலை, தொடை, அது குடல்கள், அதன் சாணி, இது எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சாம்பல் கொட்டுவாங்களே, இப்போ எரிச்சிட்டு தகன பலி செலுத்திட்டு சாம்பல் கொட்டுறக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த சாம்பல் கொட்டுற இடத்துல என்ன செய்யணும், இதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யணும், அக்கினியால் சுட்டரிக்கணுமா. சுட்டரிச்சுட்டு அந்த சாம்பல் இருக்க இடத்துல என்ன செய்யணும், அதிலே சுட்டரித்து அதிலே என்ன செஞ்செல்லாம் போட்டுடலாம். இது வந்து கர்த்தருக்கு கிடையாது. அந்த கொழுப்புகள், குண்டி காய்கள், ஜவ்வு, இதுதான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தகனிக்கிறாங்க. மீதியெல்லாம் சாம்பல் போடுற இடத்துல கொண்டு என்ன செஞ்சணும், தகனிச்சிடணுமா. அடுத்தபடியாக இப்போ வந்து ஒருத்தர் இஸ்ரேல் ஜனங்களில் ஒருத்தர் பாவம் செஞ்சான்னு பார்த்தோம். இப்போ வந்து சபையாரே பாவம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கிடாம அறியாமல். அப்போ இது வந்து அறியாமல் செஞ்ச பாவத்துக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையில் அறியாமல் பாவம் செஞ்சால் என்ன செய்யணும், எப்படி பாவ நிவாரணி செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல பார்த்தது ஒருவன் செஞ்சது. இப்போ வந்து சபையாரே பாவம் செஞ்சுட்டாங்க அறியாமல் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கிடும். அப்போ சபையார் முழுவதுமாக என்ன செய்யணும்னா நம்ம வந்து கர்த்தருடைய கட்டளையை மீறிட்டோம், அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லோரும் குற்றவாளி ஆகிட்டோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு நம்ம பழி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சபையார் எல்லாரும் என்ன செய்யணும்னா அந்த பாவத்தின் மித்தம் ஒரு இளங்காலை என்ன செய்யணுமா, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு என்ன செய்யணுமா, பலியிட கொண்டு வரணுமா. ஒரு இளங்காலை சபையார் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஒன்று கொண்டு வரணுமா. கொண்டு வந்து ஒன்று இப்போ வந்து ஒருத்தர் கொண்டு வர்றது, ஒருத்தவங்க அவங்க தலையில் கை வைப்பாங்க. அப்போ அதை கொண்டு ரத்தத்தை வழிபடுறதுக்கு கர்த்தர் சன்னிதானத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் கொலை செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இது வந்து சபையார் எல்லாரும் சேர்ந்து, சபையாருங்கிறதுனால சபையாரில் நமக்கு யார் மூப்பர்கள் தான் தலை சொல்லுவோம் அப்படி தானே. அதனால் என்ன செய்யணும், சபையின் மூப்பர்கள் என்ன செய்யணுமா, அந்த இளங்கன்றை என்ன செய்யணுமா, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரணுமா. கொண்டு வந்து அந்த மூப்பர்கள் என்ன செய்யணும்னா அந்த இளங்கன்று தலையில் கை வைக்கணும். வச்சும்போது அபிஷேகம் பெற்ற ஆசாரின்னு என்ன செய்யணும், அந்த ஆட்டை கொன்று அந்த இளங்கன்றை கொன்று அதில் உள்ள ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும். அதே போல் நம்ம ஒருவன் பாவம் செஞ்சால் எப்படி அதை எடுத்து ரத்தத்தை எடுத்து ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த திரைக்கு எதிரே 7 தடவை தெளிக்குன்னு சொல்லி பார்த்தோமோ அதே போல் இப்போ சபையாரும் செய்த பாவத்துக்கும் என்ன செய்யணுமா, அந்த திரைக்கு எதிரே என்ன செய்யணுமா, அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணுமா, தெளிக்கணுமா. 7 தடவை தெளிக்கணுமா. 7 தடவை தெளிச்சுட்டு மற்றபடி கொம்பு மேலே என்ன செய்யணும், ரத்தத்தை பூசணுமா. பூசிட்டு ரத்தத்தெல்லாம் என்ன செய்யணும், ஆசாரிப்பு கூடாரத்தில் தகன பலிபீடத்துக்கு அடியில் மீதி ரத்தத்தெல்லாம் என்ன செஞ்சிடணுமா, ஊற்றி போட்டுருமா. ஊற்றி போட்டுட்டு கொழுப்பு, அதே போல் பாவ நிவாரணப்படிக்கு எப்படி செலுத்தணுமோ அதே போல் கொழுப்பு, 2 குண்டிக்காய், இதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும், ஜவ்வு இதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும், கர்த்தருக்கு தகுந்த பண்ணி என்ன செய்யணும், சுட்டரிக்கணும். அது சாம்பல் கொட்டுற இடத்துல கொண்டு என்ன செய்யணும், சுட்டரிக்கணும். இது வந்து சபையார் செய்த பாவத்துக்கு. அடுத்தால வந்து பிரபு செய்த பாவம். இப்போ நம்ம பார்த்தோம், ஒருவர் செய்த பாவம், 2வது சபையார் செய்த பாவம். இப்போ வந்து பிரபுக்கள் செய்கிற பாவம். பிரபுக்கள் வந்து பாவம் செஞ்சுக்கான்னு வச்சுக்கிறோம். அவங்களும் இது அதை வந்து தெரியாதபடிக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அறியாதபடிக்கு இது வந்து தப்பு தான் சொல்லி தெரியாதபடிக்கு செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டாங்க. அப்போ அது வந்து நம்ம செஞ்சு தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம குற்றவாளி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யணும்னா அதுக்கு வந்து எப்படி பழி செலுத்தி அல்லது விடுதலை பெறணும் அப்படின்னா ஒரு வெள்ளாடில் ஒரு பழுதற்ற என்ன செய்யணும், ஒரு இளங்கடாவை என்ன செய்யணுமா கொண்டு வரணும். வெள்ளாட்டு இதுக்கு முன்னால் நம்ம பார்த்ததெல்லாம் காளை, மாடு, கன்றுக்குட்டின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பிரபு செலுத்த வேண்டியது என்னென்னா இளம் கடானா ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடாவை என்ன செய்யணும்னா பழுதற்றதை கொண்டு வந்து ஆசாரன் கையில் என்ன செய்யணும், கொண்டு கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் என்ன அந்த பிரபுக்கு என்ன அந்த கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த சர்வாங்க தகன பலி கொல்லப்படுற இடத்துல கொண்டு அந்த ஆட்டுக்கு மேலே என்ன தலைக்கு மேலே என்ன செய்வாங்க கையை வைக்கணும். வைக்கும்போது ஆசாரியன் என்ன செய்வாங்க அந்த ஆடை என்ன செய்வாங்க கொலை செஞ்சு அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்வாங்கன்னா தன் விரலில் எடுத்து தகன பலித்து கொம்புல இப்போ 2ல் பார்த்த ஒருவன் செய்த பாவம் சபையார் செய்த பாவத்துக்கு என்ன செஞ்சோம் அந்த பலிபீடத்தில் திரைக்கு முன்பாக என்ன செய்யணும் 7 தடவை தெளிச்சுட்டு மீதி இந்த பலிபீடத்து கொம்புல பூசணும். மீதி வந்து பலிபீடத்துக்கு அடியில் ஊற்றி விடணும்னு பார்த்தோம். இப்போ இதில் எப்படின்னா பிரபு செய்கிற பாவத்துக்குன்னா விரலில் எடுத்து அந்த திரைக்கு எதிராக தெளிக்க சொல்லியில் போடலை. இது வந்து பலிபீடத்து கொம்புல என்ன செய்யணுமா பூசணுமா. பூசிட்டு மற்ற ரத்தத்தை என்ன செய்யணுமா தகன பலித்து அடியில் என்ன செஞ்சிடணுமா ஊற்றி விட்டுறணுமா. அப்புறம் கொழுப்பு முழுவதையும் எப்படி சமாதான பலி செலுத்தும் போது கொழுப்பு குண்டிக்காய் கல்லீரல் ஜவ்வு இதெல்லாம் செலுத்தினாங்களோ அதே போல் என்ன செய்யணும் இது அதே போல் தான் இதையும் எடுத்து எரிச்சணும். இப்போ கட்டைகளை அடிக்க அதுக்கு மேலே என்ன செய்யணும் தகன பலி செலுத்திடணும். அப்போது செய்யும்போது என்னது இது பிரபுக்கள் செய்த பாவம் என்ன செய்யும் அவனுக்கு என்ன செஞ்சிடும் மன்னிக்கப்பட்டுரும். அடுத்தபடியாக சாதாரண ஜனங்களில் ஒருவர் என்ன செய்யறான் அறியாமல் பாவம் செய்கிறான்னு வச்சுக்கிடும். சாதாரண ஜனங்கள் ஒருத்தர் அறியாமல் பாவம் செஞ்சுட்டா கட்டளைக்கு தனியாக மீறி செஞ்சுட்டான் அப்படின்னா அவன் செய்த பாவத்துக்கு அவன் குற்றவாளியாக தெரிஞ்சிச்சுன்னா அவன் செய்த பாவம் எப்படி தனக்கு தெரிய வந்துச்சோ அந்த நேரத்தில் அவன் என்ன செய்யறான் தன்னோட செய்த பாவத்தின் மித்தம் ஒரு பழுதற்ற ஒரு பெண் குட்டியை என்ன செய்யணுமா கொண்டு வெள்ளாடுல பழுதற்ற ஒரு பெண் குட்டியை என்ன செய்யணுமா கொண்டு வரணும். பிரபு செலுத்துறது ஒருவன் செலுத்துறது இளங்கன்று பார்த்தோம். சபையார் செய்கிறதுக்கும் இளங்கன்று பார்த்தோம். பிரபு செலுத்துறது வெள்ளாடுல வெள்ளாடை செலுத்தணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அறியாமல் ஜனங்களில் ஒருவன் சாதாரண ஜனங்களை ஒருவன் அறியாமல் பாவம் செஞ்சுட்டு அவன் என்ன செய்யணும்னா தான் செய்த பாவம் செய்வது ஒரு வெள்ளாடில் ஒரு பெண் குட்டியை என்ன செய்யணுமா பலியாக கொண்டு வரணுமா. கொண்டு வந்து அதை என்ன செய்யணும் அந்த பாவ நிவாரண பலி இடத்துல தலையின் மேல் என்ன செய்யணும் கை வைக்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்க சர்வாங்க தகன பலியிடம் இடத்துல பாவ நிவாரண பலி எப்படி கொண்டாங்களோ அதே இடத்துல வச்சு அந்த ஆசாரம் கூட்டத்துக்கு சன்னிதானத்தில் என்ன செய்யணும் ஆசாரியங்கள் என்ன செய்வாங்க கொலை செய்வாங்க கொண்ட பிறகு அந்த ஆசாரியன் என்ன செய்யறான் அந்த ரத்தத்தை எடுக்கிறான். ரத்தத்தை எடுத்து தன் விரலினால் எடுத்து என்ன செய்யறான் தகன பலி பிடித்து கொம்பில் தான் என்ன செய்யறான் பூசுறான். ஒருவன் செய்தது ஜபையார் செய்கிறது வந்து திரைக்கு எதிராக 7 நேரம் தெளிச்சிட்டு அப்புறம் கொம்பில் பூசிட்டு அப்புறம் தகன பலி செலுத்துறதுக்கு அடியில் ஊற்றி விடணும்னு பார்த்தோம். பிரபு செய்கிற பாவத்துக்கு வந்து திரைக்கு எதிராக ஊற்ற சொல்லலை. பலிபீடத்துக்கு கொம்பில் மட்டும் பூசிட்டு மீதிய பலிபீடத்துக்கு அடியில் என்ன செஞ்சு தகன பலிபீடத்துக்கு அடியில் ஊற்றிடுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதுலேயும் என்னச்சுன்னா ஒருவன் சாதாரண ஜனத்தில் ஒரு அறியாமல் பாவம் செஞ்சால் அதுக்கு என்னச்சுன்னா இதுவும் அந்த அதே பொழுது என்னன்னா பலிபீடத்து கொம்பில் என்ன செய்யணுமா பூசணுமா. பலிபீடத்து கொம்பில் கொஞ்சம் பூசிட்டு மற்ற ரத்தத்தை அப்படி என்ன செய்யணும் பலிபீடத்து அடியில் என்ன செஞ்சிடணுமா ஊற்றி விட்டுறணுமா. அதுக்கப்புறம் சமுதாய பள்ளியில் சொல்லப்பட்டபடி கொழுப்பு இதெல்லாம் இருக்கோ அந்த கொழுப்பு முழுதும் எடுக்கணும். எடுத்து என்ன செய்யணும் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கருத்துக்கு சுகந்த வாசனையாக என்ன செய்யணும் அதை தகனிக்கணும். தகனித்து விதமாக அவர்கள் செய்யும்போது அவர்கள் செய்த பாவத்துக்கு என்ன செய்து மன்னிப்பு அளிக்கப்படுமா. அடுத்தபடியாக பாவ நிவாரணப்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து சாதாரண ஜனங்கள் செலுத்தும் போது ஒரு பெண் குட்டியை கொண்டு வரன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து பாவ நிவாரணப்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தால் பழுதற்ற பெண் குட்டியை நிச்சயமா கொண்டு வருமா. இது ஆட்டுக்குட்டி அது வந்து பெண்குட்டி இது வந்து பெண்குட்டியை கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணுமா. இப்போ ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தாலும் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும். அந்த பாவ நிவாரண பலி தலையின் மேல் என்ன செய்யணும் தன்னுடைய கைகளை வைக்கணும். அப்போ சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்துல அதை என்ன செய்யணும் பாவ நிவாரண பலியாக என்ன செய்வாங்களாம் கொண்டு போடுவாங்களாம். அப்பொழுது அந்த ஆசாரியன் என்ன செய்வான் அந்த பாவ நிவாரண பலி ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து என்ன செய்வாங்கன்னா உரலை எடுத்து அந்த பலிபீடத்து கொம்பில் என்ன செய்யணும் பூசிட்டு மற்ற ரத்தத்தெல்லாம் பலிபீடத்தின் அடியில் என்ன செய்யணும் ஊட்டுறான். இது சாதாரண ஜனங்கள் செய்ததும் சாதாரண ஜனங்கள் செய்ததுக்கு ஒன்று காளமாடு இல்லை காலையில் பெண்ணாட்டுக்குட்டி இல்லை அப்படின்னா அது இளம் ஆட்டுக்குட்டி இதை எடுத்து நோக்கம். ஆனால் இது வந்து திரைக்கு எதிரானலாம் தெளிக்க சொல்லலை. இது வந்து பலிபீடத்து கொம்பில் மட்டும் பூசிட்டு மற்ற ரத்த தெரிச்சு தரையில் ஊற்றி விட்டுறணும். சமாதான பலிக்கான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பு எடுக்கிறது போல் அது கொழுப்பு முழுவதும் என்ன செய்யணும் எடுக்கணும். எல்லா குண்டிக்காயில் இருக்க கொழுப்பு எந்தெந்த இடத்துலலாம் கொழுப்பு இருக்கோ எல்லா கொழுப்பும் என்ன செய்யணும் எடுக்கணும். எடுத்து கருத்துக்கு தகன வழியாக என்ன செய்யணுமா தகனிக்கணுமா.
இவ்விதமாக அவர்கள் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் என்ன செய்வானாம், பாவம் செய்வானாம். அப்பொழுது அது அவனுக்கு என்ன செய்யுமா, மன்னிக்கப்படுமா. யார் யார் என்ன குற்றம் செஞ்ச குற்றத்துக்கு கொண்டு கொடுக்குறாங்களோ அது அவர் செய்த பாவத்துக்கு அதில் இருந்து கர்த்தர் இருந்து அதை மன்னிக்கிறாரு. இவ்விதமாக நம்ம செய்து பார்க்க இப்போ வந்து சமாதான பலி ஒருவன் என்னென்ன பாவம் செஞ்சாக்கி எப்படிலாம் நம்ம என்ன செய்யணும், பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம 4 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.